எல்லாருக்கும் வணக்கம். என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இல்ல நல்லா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு கொஞ்சம் தில்லாலங்கடி தலைப்புங்க. நீங்க எந்த உலகத்துல இருந்து வந்தீங்க? அதாவது நீங்க ஒரு சாதுவான ஏஞ்சலா, இல்ல வாலு முளைச்ச டீமனா, இல்ல நேர மேல இருந்து வந்த டிவைன் ஆத்மாவா? இத பத்தி தான் இன்னைக்கு அலச போறோம். உங்க முன்னாடி 3 பைல்ஸ் இருக்கு. மனச அமைதியா வச்சுக்கோங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. ஏன்னா அதிகமா யோசிச்சா தப்பான முடிவுதான் வரும்னு எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் சொன்னாருங்க. உங்களுக்கு எந்த கார்டு மேல ஒரு லவ் வருதோ, இல்ல எந்த கார்டு உங்களை முறைச்சு பாக்குதோ அதை தேர்ந்தெடுங்க. ரெடியா? வாங்க, நீங்க தேவதையா இல்ல வில்லனான்னு பாத்துருவோம். பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு தி ரெக்கவரிங் ஹார்ட்னு பேர் சொல்லலாம். நீங்க நிஜமாவே இந்த உலகத்துல இருந்துதான் வந்தீங்களா, இல்ல பாசமலர் படத்துல இருந்து வந்தீங்களா? உங்க கார்ட்ஸ பார்த்தா நீங்க ஒரு காலத்துல பயங்கரமான ஏஞ்சலா இருந்திருக்கீங்கன்னு தெரியுது. ஆனா அந்த 3 of Swords ரிவர்ஸ் சொல்லுது, யாரோ உங்க இதயத்தை வச்சு ஃபுட்பால் விளையாடி இருக்காங்கன்னு. அந்த வழி இப்பதான் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இந்த 6 of Pentacles ரிவர்ஸ் இருக்கே, அங்கதான் நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும். நீங்க மத்தவங்களுக்கு வாரி வாரி கொடுக்கிற வள்ளல்னு நினைப்பு. ஆனா கடைசியில உங்க கையில ஒண்ணுமே மிஞ்சல. நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கிறதுனாலயே எல்லாருமே உங்களை ஏமாளி லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க. முன்னாடி நீங்க மத்தவங்களுக்காக வாழ்ந்தீங்க, இப்போதான் உங்களுக்காக வாழ கத்துட்டு இருக்கீங்க. உங்க குணத்தை பார்த்தா நீங்க ஒரு wounded ஏஞ்சல் ரகங்க. சிறகு கொஞ்சம் அடிபட்டிருக்கு, ஆனா பறக்க ரெடி ஆயிட்டீங்க. மத்தவங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறத முதல்ல நிறுத்துங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதவங்களுக்கு நீங்க ஏன் ஹெல்ப் பண்ணணும்? இது ஒன்றும் தர்ம சத்திரம் இல்லையே, இது வாழ்க்கை மக்களே. உங்க பாசம் ரொம்ப அதிகம், ஆனா அத தப்பான இடத்துல காட்டிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் அந்த டீமன் புத்திய அப்பப்போ வெளியே எடுங்க. அப்பதான் உலகம் உங்களை மதிக்கும். பழைய காயங்களை நோண்டிட்டே இருக்காதீங்க. அது இப்போ ஆறிடுச்சு. நீங்க பூமியில கஷ்டப்பட வந்த ஆத்மா இல்லைங்க, மத்தவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்தவங்க. ஆனா நீங்களே இன்னும் ஹோம்வொர்க் முடிக்காம உட்கார்ந்துருக்கீங்க. இனிமே நோ சொல்லறதுக்கு கத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கான மருந்து. புரிஞ்சுதுங்களா? மொத்தத்துல நீங்க ஒரு மிஸ்டரோ மிஸ்ஸோ, அதாவது மிஸ்டர் ஆர் மிஸ் கிளீன், ஆனா கொஞ்சம் அழுக்கு படிஞ்ச உலகம் உங்களை மாத்த பாக்குது. பயப்படாதீங்க, சீக்கிரமே நீங்க பழையபடி ஜொலிப்பீங்க. ஆல் தி பெஸ்ட். பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு, அடேங்கப்பா, நீங்க நிஜமாவே